அம்மா சொல்லி கொடுத்த ரவை புட்டு பண்ணலாமா? ஒரு பேனில் இருக்க ரவையை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. ரவை நல்லா ஆறுனதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையால் இப்படி பெசரி விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், சொதன்னு ஆயிடக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் போதும். கையில் பிடிச்சா இப்படி பிடிக்கிற கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போது இந்த ரவையெல்லாம் ஒரு இட்லி பிளேட்டுக்கு மாற்றி 5 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் போதும், ஏன்னா நம்ம இன்னொரு டைம் ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போது ரவையெல்லாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், நோ இஷ்யூஸ். கொஞ்சமாக உப்பு போட்டு கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு அகெயின் தண்ணி தெளித்து அகெயின் சேம் ப்ரொசீஜர், சேம் கன்சிஸ்டன்சி, சேம் இட்லி பாத்திரம், சேம் 5 மினிட்ஸ். பட் இந்த டைம் ரவை நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இது சூடாக இருக்கும் போதே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி அதில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் நெய் போட்டு கிளறி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.